வணக்கம். இன்னைக்கு நாம குபேரா படத்தை பத்தி தாங்க பேச போறோம். ம். நிறைய கருத்துக்கள், விமர்சனங்கள் வந்திருக்கு. அதையெல்லாம் வச்சு படத்தோட ஒரு ஆழமான பார்வை பார்க்கலான்னு இருக்கோம். ஆமா. இது சேகர் கம்முலா டைரக்ஷன்ல தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா, அப்புறம் ஜிம் சாஃப்னு பெரிய ஸ்டார் காஸ்டோட வந்திருக்கு. ஒரு கிரைம் டிராமா இது. ஒரு சாதாரண பிச்சைக்காரன் எப்படி ஒரு பெரிய கிரைம் லார்ட் ஆகறாங்கிறது தான் கதை. ஓஹோ! அப்போ வெறும் மாஸ் படம்னு நினைக்க முடியாது போல. இல்ல, அதுக்கு மேல பணம், பவர், மொராலிட்டின்னு நிறைய விஷயங்களை டச் பண்ணுது. சரி சரி. அப்போ முதல்ல இந்த சோஷியல் மீடியா ட்விட்டர்ல எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு பாப்போமா? தனுஷ பத்தி பயங்கரமா பேசுறாங்களே. நிச்சயமா. தனுஷோட ஆக்டிங் ஒரு மாதிரி காட் லெவல்னு கொண்டாடுறாங்க. அவரோட கெரியர்லயே இது பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அந்த கெட்டப் சேஞ்ச், அந்த பாடி லாங்குவேஜ் ரொம்ப கன்வின்சிங்கா இருக்குன்னு நிறைய பாராட்டு. ஸ்பீட பத்தி கொஞ்சம் முணுமுணுப்பு இருக்கு. கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகுதுன்னு. அதுவும் ஒரு கருத்து இருக்கு. படம் கொஞ்சம் மெதுவா ஆரம்பிச்சு தனுஷ் கேரக்டர் வந்த பிறகுதான் வேகம் பிடிக்குதுன்னு சொல்றாங்க. சில விமர்சனங்கள்ல கூட பாத்தீங்கன்னா முதல் பாதி ஓகே, ஆனா ரெண்டாம் பாதி கொஞ்சம் எப்படின்னா இழுக்குது, ஒரே மாதிரி போகுதுன்னு சொல்றாங்க. ஓ, 3 மணி நேரம் 10 நிமிஷம் வேற ஓடுதாமே, அது ஒரு காரணமா இருக்குமோ? கண்டிப்பா. அந்த லென்த் ஒரு பாயிண்டா இருக்கு. எடிட்டிங் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா கிறிஸ்பா இருந்திருக்கலாம்னு நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. அப்போ ஒரு பக்கம் பிரமாதமான நடிப்பு, டெக்னிக்கல் பிரில்லியன்ஸ், இன்னொரு பக்கம் இந்த நீளம், வேகம் சார்ந்த விமர்சனம், எப்படி பேலன்ஸ் ஆகுது? அதுதான் சுவாரஸ்யம். தனுஷோட நடிப்பு சந்தேகமே இல்லாம படத்தோட மிகப்பெரிய பிளஸ். அதோட நாகார்ஜுனா, ராஷ்மிகா, ஜிம் சர்ப் இவங்களோட நடிப்பும் நல்லா இருக்கு. அவங்க போர்ஷன்ஸ் நல்லா வந்திருக்கு. டெக்னிக்கலாவும் படம் ரொம்ப ஸ்ட்ராங். நிகேத் பொம்மிரெட்டியோட கேமரா ஒர்க் ஆகட்டும், தோட்டா தர்னியோட ஆர்ட் டைரக்ஷன், ஆமா, அப்புறம் தேவி ஸ்ரீ பிரசாதோட பேக்ரவுண்ட் ஸ்கோர், டைலாக்ஸ் கூட ரொம்ப ஷார்ப்பா இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, இந்த நீளம் ஒரு குறையா நிக்குதுன்னு சொல்றீங்க. ஆமா, அதுதான் மேஜர் கிரிட்டிசிசமா பார்க்கப்படுது. சொல்லப்போனா ஒரு 45 மினிட்ஸ் ட்ரிம் பண்ணியிருந்தா இன்னும் பவர்ஃபுல்லா இருந்திருக்கும்னு ஒரு கருத்து பரவலா இருக்கு. இது மீம்ஸ்ல கூட வந்திருக்கு பாருங்க, ஒரு 45 மினிட்ஸ் கட் ப்ளீஸ்னு. ஆமா, பார்த்தேன். அப்புறம் கிளைமேக்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு இம்பாக்ட் குடுக்கலன்னு சில பேர் சொல்றாங்க. இதனால என்னன்னா, நல்ல ரிவ்யூஸ் வந்தாலும் பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சாங்கிறது ஒரு கேள்விக்குறி. அப்போ இது நல்ல சினிமாவுக்கும் பாப்புலர் டேஸ்டுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு இடைவெளியை காட்டுதா? இருக்கலாம். ஒரு ஆழமான படம், ஆனா எல்லாரையும் போய் சேருதாங்கிறது அது வேற விஷயம் இல்லையா? தனுஷோட அந்த பிச்சைக்காரன் 2 கிங் பின் லுக் கூட மீம்ஸ்ல பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. ஆமா, அந்த தோற்றம் பெரிய அளவுல ரீச் ஆச்சு. நடுவுல ஏதோ ஒரு சின்ன டப்பிங் மிஸ்டேக் கூட வைரல் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியா? சரி, இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது யாருக்கு இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும்னு சொல்லலாம்? கண்டிப்பா சீரியஸான கிரைம் டிராமா பிடிச்சவங்களுக்கு, கொஞ்சம் பொறுமையா டீப்பா போற கதைகளை ரசிக்கிறவங்களுக்கு இது செட் ஆகும். தனுஷ் ரசிகர்களுக்கு இது ஒரு ட்ரீட். அப்புறம் கொஞ்சம் சோஷியோ பொலிட்டிக்கல் விஷயங்களை பேசுற படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது பிடிக்கும். தியேட்டர்ல பார்த்தா அதோட விஷுவல்ஸ், இசை, நடிப்பு எல்லாம் இன்னும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். சரி, அப்போ யாருக்கு இது கொஞ்சம் பொறுமையை சோதிக்க வாய்ப்பு இருக்கு? ரொம்ப ஃபாஸ்டா கமர்ஷியல் மசாலா எதிர்பார்க்கறவங்களுக்கு இது கொஞ்சம் ஸ்லோவா தெரியலாம். கதை மெதுவா போகுதுன்னு ஃபீல் பண்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். தியேட்டரா, ஓடிடியா? அமேசான் பிரைம்ல வரும்னு சொல்றாங்க. முழு அனுபவத்துக்கு தியேட்டர் தான் பெஸ்ட்னு சொல்றாங்க. அந்த விஷுவல் கிராண்டியர், சவுண்டு எல்லாம் அங்கதான் ஃபீல் பண்ண முடியும். ஆனா டைம் இல்ல பொறுமையா பார்க்கணும்னா ஓடிடி ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணலாம். ஓகே, நல்ல தெளிவா சொல்லிட்டீங்க. இப்போ கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க யோசி பாருங்க, இந்த படத்தோட நீளம், வேகம் பத்தி குறைகள் இருந்தாலும் இதுல ஒரு ஆன்மா இருக்கு, ஒரு ஆழம் இருக்குன்னு சில பேர் சொல்றாங்க. அப்படி ஒரு டீப்பான சினிமா அனுபவத்துக்காக இந்த சின்ன சின்ன குறைகளை நம்ம பொறுத்துக்கலாமா, வேண்டாமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிங்க.